உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம தற்போது ஐப்பசி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். துலாம் சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துலா ராசி. பொதுவாகவே துலா ராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்க எதுலேயுமே உள்ள நல்லதை சிந்தித்து அதன் வழி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த துலா ராசிக்காரர்களாகிய உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு தற்போது 11 சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நன்மையான விஷயமே என்றாலும் எதிலையும் நீங்கள் ரொம்ப அதீத நம்பிக்கையுடனும் அதீத எதிர்பார்ப்புடனும் செயல்படுவதை நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. பாக்கியாதிபதி புதன் லக்னத்தில் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் எத்தனை தடைகள் வந்தாலும் இறை அருளாலையும் குருவின் அருளாலும் அதனுடைய அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் தாண்டி அதை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும். அந்த குருவின் அருளும் உங்களை வழிநடத்தும். குடும்ப விஷயங்களை நீங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறவுகளிடம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. பொருளாதார நிலையில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் யாரிடமும் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் முக்கியமாக தவிர்க்கணும். மற்றவர்களால் ஏதேனும் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் பேச்சை தவிர்த்து ஒதுங்கி செல்வது மிக மிக நல்லது. பொறுமையையும் அன்பையும் மட்டுமே நீங்கள் உங்களை காக்கும் கேடயமாக பயன்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். எல்லா பிரச்சனையும் உங்களால் எளிதில் கடந்து செல்லவும் முடியும். உங்களுக்கு மனதில் எதிர்காலம் பற்றிய பயமும் சிந்தனையும் வந்து நீங்கும். மனோதைரியமே உங்களை வழிநடத்தும். அப்படின்றதுனால நீங்கள் எதிலையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. இங்கே தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். இருப்பினும் குழந்தைகளால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல மேம்படும். இதுவரை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள், நோய்கள், ஆரோக்கியமின்மை அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலமாக இது இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே விலகி செல்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளை நீங்கள் முழுமையாக நம்பக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு இருமுறை எந்த விஷயத்தையும் வியாபாரத்தில் நீங்கள் யோசித்து செயல்படணும். யாரையுமே முழுமையாக நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அந்த புதிய ஒப்பந்தங்களை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சரிபார்த்து செயல்படுத்துறது மிக மிக நல்லது. தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு மிகுந்த உறுதுணையாக இருப்பாங்க. வெளிநாட்டு தொடர்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். உங்கள் திறமை மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
அக்டோபர் 28, 29, 30, நவம்பர் 7, 8, 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாம்புரம் பாம்புரேஸ்வரரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.